ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சில சில்வர் பொருட்கள்லாம் இந்த மாதிரி அடியில் காப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது நாளாக ஆக நல்லா இந்த மாதிரி கருத்தா மாதிரி ஆகிடும். இதை எப்படி ஈஸியாக நம்ம புதுசு மாதிரி நல்லா பிரைட்டாக மாற்றலாம் அப்படின்ற டிப் தான் பார்க்க போகிறோம். இதை நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டொமேட்டோ கெச்சப் தான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த காப்பர் கோட்டிங் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த டொமேட்டோ கெச்சப் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி நீங்கள் தக்காளி பழத்தை கூட மிக்சியில் அரைச்சி லைட்டாக உப்பு சேர்த்து அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ இல்லாட்டி அரை மணி நேரமோ அப்படியே ஊற வச்சுருங்க. டைம் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை எடுத்து இந்த கடாயில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக தேய்க்காமல் கொஞ்சம் பிழிஞ்சா மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதாவது இந்த லெமனோட ஜூஸ் எல்லா இடமும் படுற மாதிரி லெமனை அழுத்தினா மாதிரியே தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த லெமன் ஜூஸும் சேர்த்து ஈஸியாக நமக்கு அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சா மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த லெமனால் தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த அளவுக்கு தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. டொமேட்டோ கெச்சப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு இந்த கருப்பு கரெல்லாம் போயிடும். டைம் இல்லாதவங்க தான் இந்த லெமனை வச்சு தேய்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் தேய்க்க எப்படி அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். நமக்கு அதே சமயம் காப்பரோட கலரும் நமக்கு கிடைக்கும். இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சாலே போதும். எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்கும். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ நேரம் தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. 1 மினிட்லேயே நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இது புதுசு மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால அங்கங்கே ஒரு பிளாக் மார்க் மட்டும் இருக்குது. இதுவே அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சிருந்தீங்கன்னா இந்த பிளாக் மார்க் கூட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்பை யூஸ் பண்ணி உங்களோட பாத்திரத்தெலாம் புதுசு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.